அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாதாரணமா வந்து நம்ம வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து பார்த்து ஒரு பெண்ணை பார்க்கும்போதோ, அல்லது ஒரு பெண் ஆணை பார்க்கும்போதோ, எதிர்பாராத விதமா ஏதோ ஒரு மனசுல ஒரு ஒரு காம இச்சை, ஒரு ஏதாச்சும் ஒரு 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 லஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு காம இச்சை ஏதாச்சும் மனசுல தோன்றுச்சுன்னா, அது உடனே என்ன ஆகும்னா, அது எதனால அப்படி நடக்குன்னா, நம்ம வந்து ஒரு தடவ பார்ப்போம். ஆனா திரும்பவும் நம்ம அந்த ஆணையோ, பெண்ணையோ திரும்பவும் நம்ம பார்த்தோம்னா தான், அப்படியே நம்ம பார்க்கும்போது அது சைத்தானுடைய பார்வையாயிருது. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம மனசுக்குள்ள காம இச்சைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருது. அதனால நம்ம வந்து பொதுவா வந்து முதல் தடவ எதார்த்தமா பார்த்துருவோம். 2வது முறை வந்து நம்ம பார்க்காம நம்ம கண் பார்வைய நம்ம வந்து தாழ்த்திக்கணும். பார்க்காம நம்ம வந்து நம்ம கண்ண பாதுகாத்துக்கணும். அப்படி நம்ம ஒரு வேள பார்த்து அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு மனசுல மன இச்சைகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, மன மன ஆசைகள் ஏதோ வீண் ஆசைகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்னா, இப்படி நம்ம நினைக்கக்கூடாது. இப்படி நினைச்சா நம்மள வந்து விபச்சாரத்தில கொண்டு போய் விட்டுரும். இதனால நமக்கு மரண தண்டனை தான் வரும். அதனுடைய விளைவுகள வந்து நம்ம யோசனை பண்ணி என்ன செய்யணும்னா, ஆ நம்ம வந்து பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் சிறந்த செயல் முதல்ல. இருந்தாலும் அப்படி மனசுக்குள்ள வந்து இந்த தீய சக்தி என்ன செய்யணும்னா, நம்ம மனசுக்குள்ள வந்து பேசும். "நீ வந்து அந்த பெண்ண பாத்தியா எப்படி நல்லா இருக்கான், அந்த பையன பாத்தியா எப்படி நல்லா இருக்கான்." அவன் அந்த மாரி மனசுக்குள்ள பேசி நம்மள வந்து விபச்சாரத்தில கொண்டு போய் விடுற அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள ஒரு தீய சக்தி வந்து மனசுக்குள்ளேயே பேசும். அந்த பேசும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து தீய சக்தி நம்மள வந்து அதுதான் அந்த தீய சக்தி தான் சைத்தான். நம்ம எதிரி. அவன் வந்து இப்படிலாம் பேசி நம்மள வந்து விபச்சாரத்தில கொண்டு போய் தள்ளி விட்டுருவான். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அப்படி பேசும்போதே நம்ம இப்படிலாம் பேசக்கூடாது. இப்படிலாம் பேசுறது வந்து இப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. இது வந்து பாவமான செயல்ல கொண்டு போய் விட்டுரும். நம்ம இப்படிலாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு நமக்குள்ள திரும்ப நம்ம பேசணும் மனசுக்குள்ள. மனசுக்குள்ள பேசும்போது என்ன ஆகும்னா, அந்த அந்த அது அது பேசுது பார்த்தீங்களா? அதுலேருந்து நம்ம அத வந்து நம்ம ஒரு எப்படி ஒரு குழந்தைய சொல்றது கேட்கலன்னா நம்ம எப்படி கட்டுப்பாடு கொண்டு வருவோம். அந்த மாரி அந்த மனசு வந்து நம்மள தீயது செய்ய தூண்டும்போது, நம்ம வந்து இல்ல இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம திரும்ப வந்து அத வந்து கட்டுப்படுத்துனோம்னா, நம்ம நம்ம மனசுக்குள்ள பேசி கட்டுப்படுத்துனோம்னா, அந்த தீய செயல்களிலிருந்து நம்ம வந்து நம்மள நம்ம பாதுகாத்துக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல வந்து ஒரு ஆண் வந்து பெண்ண பார்க்கக்கூடாது. ஒரு பெண் வந்து அந்நிய ஆண பார்க்கக்கூடாது. அப்படி தேவையில்லாம பா ப தேவையில்லாமங்கிறத விட, ஒரு தடவ பார்க்கலாம். திரும்ப மறுபார்வை வந்து பார்க்கறது வந்து சைத்தானுடைய பார்வை தான். நம்மளுடைய தீய செயல்ல கொண்டு போய் விடுறதுக்கு தான் திரும்ப பார்க்க வைக்கிறான் அவன். அதனால முதல் பார்வையிலேயே நம்ம வந்து சுதாரிச்சுக்கணும். நம்ம 2வது பார்வை பார்க்கும்போது வேண்டாம் நம்ம வேற எதுலயோ கொண்டு போய் நம்மள விட்டுரும் அப்படிங்கிற மாரி நம்ம முன்னெச்சரிக்கையா அதில நம்ம பார்த்துக்கணும் அல்லாஹ்வுக்காக.